அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம ரெஸ்ட் ரூமில் வாட்டர் ப்ரூஃபிங் பண்ண போகிறோம். முக்கியமான ஒரு தகவலை நம்ம பார்க்க போகிறோம். வாட்டர் ஸ்டாக் பண்ணி ஆல்ரெடி நம்ம செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஃப்ளோரில் சிப்பிங் பண்ணி ரப்பீஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு வால்லையும் ஃப்ளோர்லேயும் நம்ம கோட்டிங் அடிக்கிறோம். கோட்டிங் நம்மளுக்கு வாலில் ஒரு 1 ஃபீட்டுக்கு மேலே நம்ம அடிக்கிறோம். ஃப்ளோரில் ஒரு 5 இன்ச்சுக்கு அடிக்கிறோம் ஃபஸ்ட்டு கோட்டிங். நெக்ஸ்ட்டு சைடு பிளாஸ்டிங் பண்ணுறோம். முக்கியமான ஒரு தகவலை சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, அதை நீங்கள் வீடியோவில் பாருங்கள். ஒரு சின்ன ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் நம்ம சின்னதாக ஒரு பழுப்பு வச்சு பேக் பண்ணிவிடுவோம். எதுக்காக இந்த பழுப்புனா, ஃப்யூச்சரில் ஃப்ளோரில் நம்ம ரெஸ்ட் ரூம்லேருந்து டாய்லெட்டில் வாட்டர் லீக் ஆகிடுச்சுன்னா அந்த லீக்கு சீலிங் எல்லாம் டேம்ப்னஸ்ஸு, சீப்பேஜஸ், கொரோடிங்லாம் ஆகும். இதெல்லாம் தடுக்கிறதுக்காக நம்ம பில்டிங்கோட ஆயுள் காலத்தை அதிகரிக்கிறதுக்காக அந்த பழுப்பை வச்சுட்டேன்னா, டைல் போட்டிருந்தாலோ டைல் ஜாயின்லேருந்து வாட்டர் லீக் ஆனால் அந்த வாட்டரானது இந்த சின்ன பழுப்பு வழியாக வெளியே வந்து உங்கள் வீட்டை பாதுகாக்கும். முழுமையான பதிவு விரைவில் நம்ம பார்க்கலாம்.